இந்த நபரும் அவருடைய ஒய்ஃபும் சேர்ந்து அவங்களுடைய பிரைவேட் ஜெட் எடுத்துக்கிட்டு இந்த பாலைவனத்துல இருந்து கிளம்பிடலான்னு பாக்குறாங்க. ஆனா அதோடைய டயர் பஞ்சர் ஆயிருக்கிறதுனால அது ஸ்ட்ரைட்டாவே போக மாட்டேங்குது, இப்படியும் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போகுது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய கல் எடுத்துக்கிட்டு வந்து அந்த பிளைட்டுடைய கீழ் பகுதியை அவர் நிக்கிற இடத்துல மட்டும் அப்படியே உடைச்சிடுறாரு. உடைச்சிட்டு அது வழியா காலை வெளியே விட்டு டயரை சுத்த விடுறதுக்கு பதிலா இவர் அந்த பிளைட்டையே தூக்கிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஓடி போகும்போதே அவருடைய ஒய்ஃப் கிட்ட பிளைட்டை உடனே டேக் ஆஃப் பண்ணுன்னு சொல்றாரு. அவங்களும் டேக் ஆஃப் பண்றாங்க. ஆனா இவரால மேல ஏற முடியாம அப்படியே தொங்கிக்கிட்டே போறாரு. இவரும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா இவரால மேல ஏறவே முடியல. அவருடைய ஒய்ஃப் மட்டும் பிளைட் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்களுக்கு வேற அந்த பிளைட்டை சரியாவே ஓட்ட தெரியாது. இப்போ எப்படி லேண்ட் பண்ண போறாங்கன்னே தெரியல. என்ன பண்றாங்கன்னா கொஞ்ச நேரம் வானத்திலேயே சுத்திக்கிட்டு இருந்துட்டு இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு பேராஷூட்டை ஓபன் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த பிளைட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காத்துல மிதந்துக்கிட்டு வந்து ஒரு வழியா கீழே லேண்ட் ஆயிடுது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா இதுக்கு முன்னால அவங்களுடைய ஹஸ்பண்ட் அந்த பிளைட்டை ஒரு இடத்துல இருந்து இழுத்திருப்பாரு. அப்ப தெரியாதனமா கீழே இருந்த ஹனி பேட்ஜரை மெரிச்சிட்டு இருப்பாரு. அதனால அது கோவப்பட்டு வெறியோட அவரை கடிக்க வரும். அவர் பயந்து ஓடி போய் ஒரு கல்லு மேல ஏறி நின்னுப்பாரு. அவரு கீழே இறங்கி வர மாட்டாருன்னு தான் அது ஓடி போய் அவருடைய பிளைட்டுடைய டயரை கடிச்சிட்டு இருக்கும்.